இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். சங்கீதம் 34:12 வாசிக்கிறேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? முதலாவது, நன்மையை விரும்ப வேண்டும், ஜீவனை விரும்ப வேண்டும். தேவன் நம்முடைய விருப்பங்களை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது ஒருவனை பார்த்து கேட்கிறார், நீ பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? தேவன் நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை விரும்ப வேண்டும். அநேகருக்கு தங்களை குறித்தே ஒரு எதிர்மறையான எண்ணம். ஆகையால் அவர்கள் எப்பொழுதுமே எதிர்மறையாக பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் நம்முடைய விருப்பம் நம்முடைய வார்த்தையாக வருகிறது. ஆகையால் தான் சொல்றார், நீ நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன், ஆசைப்படுகிறவன் யார்? அடுத்த வசனம் அதுக்கு பதில், அப்படிப்பட்டவர்கள் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனைக்கும் விலைக்கு காணும். ஸோ பொல்லாப்புக்கு, ஈவில் வேர்ட்ஸ், வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வாயை மூடணும். தேவையில்லாத வார்த்தைகளுக்கு வாய்க்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீடித்த நாட்களையும் குறுகிய ஆயுளையும் நாவின் கட்டுப்பாட்டுக்கு. வேதம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். ஆகையால நன்மையை விரும்புகிற நாம் வாயிலிருந்து விசுவாச வார்த்தை, நேர்மறையான வார்த்தை நம்ம பேச வேண்டும். பொல்லாப்புக்கு, கபட்டு வசனிப்புக்கு விலைக்கு. ஸோ இன்றைக்கு நம்முடைய நாவை காத்துக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோம். ஆக ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நன்மையை மட்டும் பேசுவேன், ஜீவனை பேசுவேன், அதை விரும்புகிறேன், அதையே நான் அறிக்கையிடுவேன். எதிர்மறையாக பேசுவேன். கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில சாத்தியமாக்குவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் நன்மையை காண விரும்புகிறவர், ஜீவனை விரும்புகிறவர், நீடித்த நாட்களை விரும்புகிறவர், வாயை நாவை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை தருகிறார்கள். எதிர்மறையான வார்த்தைகள் வரும்பொழுது நாங்கள் பேசாமல் இருப்பதற்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு பொறுமை, ஒரு தேவ பலனுக்கு தருவதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதா. ஆமென்.